ஹாய் மக்களே, இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அரிசி மாவு இருந்தது ஆல்ரெடி. ஆயா அதை அரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் சுடு தண்ணியை போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி அதில் உப்பு போட்டுட்டு நெய்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அந்த நல்லா வருதா இல்லையான்னு தெரில, அதனால தான் அதெல்லாம் எடுக்கல நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி முறுக்கு வழக்குன்னு சொல்லுவாங்க. இது அதில் போட்டுட்டு நல்லா சின்ன சின்னதாக வருதில் புளிஞ்சா இடியாப்பம் ரெடி. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வரும்னு நினைக்கல. ஸோ அந்த மாதிரி தான். பார்த்திங்களா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த புளியறதுக்காக இதில் ஒரு அடைசல் தான் வைக்க முடியும். பார்த்திங்கன்னா இட்லி பொன்னியில் அந்த ஒரு முறை நீங்கள் குக் பண்ணுறத இந்த வேக வைக்கிறத ஒரு அடைசல்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இடம் நிறைய இருந்தது, தட்டில் வச்சாச்சு. இதுக்கு நிறைய பேர் கடலைக்கறி வச்சு சாப்பிடுவீங்க. இதை பார்த்திங்கன்னா நாங்கள் வாழைப்பழம் அப்புறம் சர்க்கரை போட்டு பிசைஞ்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.